இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வர 21ஆம் தேதி, ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையில் சித்திரை விழா வந்துட்டா மதுரையே ஜே ஜேன்னு இருக்கும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு மீனாட்சி மாதிரி வேஷம் போடுவாங்க. நிறைய ஆண் குழந்தைகள் சிவபெருமான் மாதிரி, நம்ம சொக்கநாதர் மாதிரி வேஷம் போடுவாங்க. சித்திரை திருவிழா அப்படின்றது மதுரையில் மிக மிக முக்கியமான திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவில் தான் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அது இந்த வருஷம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். மீனாட்சி பட்டத்தரசி இல்லையா? மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய பட்டத்தரசி மீனாட்சி. சொக்கநாதர் வீட்டோட மாப்பிள்ளையா வரதுன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் மதுரைக்கு வந்திருக்கிறார். பட்டத்தரசி யாரு? மலையத்துவஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக அவதரித்த மீனாட்சி தான் மதுரையினுடைய அரசி. ஒவ்வொரு வருஷமும் பட்டத்தரசினா யாரு? மதுரைக்கு பட்டத்தரசி, மதுரையின் அரசி மீனாட்சி. மலையத்துவஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக அவதாரம் செய்தவள். ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேர்முக வர்ணனை செய்கிற பெரிய பாக்கியம் எனக்கு. அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு மீனாட்சி அம்மன் கொடுத்திருக்கிறா. ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது தொலைக்காட்சியில் நான் நேர்முக வர்ணனை பண்ணுவேன். இந்த வருஷம் ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் வருது. அந்த மீனாட்சி எப்படிப்பட்டவள் அப்படின்னு பரஞ்சோதியார் திருவிளையாடற் புராணத்துல எழுதுறார். செழியர் பிரான் மகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோலாட்சி முழுதுலகும் ஜெயம் கொண்டு. மீனாட்சி அவதாரம் செய்த போது இந்த மீனாட்சின்ற பேர் பிற்காலத்துல வந்தது. தடாதகை பிராட்டியார் என்பதுதான் மீனாட்சி அம்மனுடைய பெயர். அங்கையர் கன்னின்னு சொல்வாங்க. மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடினாரே குமரகுருவரர், அதுல எங்கேயுமே அவர் மீனாட்சின்னு பாடல. அங்கையர் கன்னி. மீனாட்சியினுடைய பெயர் என்னன்னா அங்கையர் கன்னி. கயல் கன்னி. கயல்னா மீன், மீன் மாதிரி கண்களை உடையவர். அந்த கயல் கன்னி அப்படின்றதுதான் நாம பிற்காலத்துல மீனாட்சி அப்படின்னு மாத்திட்டோம். அம்பாளினுடைய திருநாமம் தடாதகை பிராட்டி. தடாதகை பிராட்டி அவதாரம் செய்கிறார் மலையத்துவஜனுக்கு மகளாக. ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்வானோ அப்படித்தான் தடாதகை பிராட்டி என்கிற மீனாட்சி வளர்ந்தாள். கலை பயின்றாள். என்னென்ன கலை இருக்கோ எல்லா கலையையும் பயின்றாள். போர் திறம் பயின்றாள். அரசாட்சி செய்வதற்காக பட்டத்தரசியாக முடிசூட்டி கொண்டாள். செங்கோலை கையிலே வைத்திருந்தாள். முழுதுலகம் ஜெயம் கொண்டுன்னு எழுதுறார் இந்த பாட்டுல. எல்லா உலகத்தையும் ஜெயித்த பட்டத்தரசி அவள். செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோலாட்சி முழுதுலகும் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்தி கன முனைப்போர் சாய்த்து தொழு கணவர் கனி மன மல்லிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வ தலைவுறு தன்னரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்போம். எப்படி பாடுறார் பரஞ்சோதியார்? அவள் பெண்ணரசி. அந்த பெண்ணரசியினுடைய அடிக்கமலத்தை நம்முடைய தலைமேல் வைப்போம்னு பாடினார் பரஞ்சோதியார் திருவிளையாடற் புராணத்துல. அந்த தடாதகை பிராட்டியாருக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் வருகிற ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்க இருக்கு. வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வரன் பார்க்குறோம், கல்யாணம் அமையவே மாட்டேங்குதுன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாருங்க. நேரில் நாம் போய் பார்க்கணுன்னா நிறைய கூட்டம் வரும் இல்லையா? முன்பதிவு பண்ணியிருக்கணும், அது அவசியம். ஒவ்வொரு வருஷமும் நான் மீனாட்சி திருக்கல்யாண நேர்முக வர்ணனை செஞ்சு முடிச்ச உடனே மதுரைக்கு போய் மீனாட்சியை பார்ப்பேன். அப்போ கடந்த வருடம் என்னை மீனாட்சி கோவிலுக்கு அழைச்சிட்டு போன அந்த சகோதரர் சொன்னாரு, ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குதுமா. மொதல் வருஷம் வந்த கூட்டத்தை விட அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு
ஒவ்வொரு வருஷம் கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு, எங்களால கட்டுப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறையினர் இருக்கிறாங்க, நிறைய நம்ம கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறோம், பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை பார்த்துடணும்னு எல்லாரும் வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொன்னார். அவ்வளவு கூட்டம் வரும். நீங்க நேர்ல போக முடிஞ்சதுன்னா போங்க, இல்லைன்னா தொலைக்காட்சியில நீங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாருங்க. அன்னைக்கு மீனாட்சி சொக்கநாதர் கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க, எங்க வீட்டு பிள்ளைக்கு நல்லபடியா சீக்கிரமா திருமணம் நடக்கணும். நிச்சயமாக மீனாட்சி நிறைவேற்றி தருவாள். சரி, இப்ப திருமணம் நடந்துருச்சு. திருமணம் ஆனவங்க என்ன பண்ணலாம்? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. சில பேர் அன்றைக்கு தான் தாலி மாற்றுவாங்க. முக்கியமாக மீனாட்சி திருக்கல்யாணம் அன்றைக்கு தாலி மாற்றுகிற வழக்கம் உண்டு. தாலி கயிறு போட்டிருந்தாங்கன்னா அந்த கயிறு ரொம்ப பழசாயிருச்சு, அல்லது செயின் கொஞ்சம் பழசாயிடுச்சு, செயின் அருந்து போகிற மாதிரி இருக்குன்னா மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கும்ல, டிவியில் அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் அந்த திருக்கல்யாணம் நடக்கிற அந்த நேரத்தில் அம்பிகையின் கழுத்தில் மங்கள நான் ஏறுகிற அந்த புண்ணிய நேரத்தில் தாலி மாற்றுகிற வழக்கம் உண்டு. நீங்கள் செயின் மாற்றணும் அல்லது தாலி மாற்றணும் அப்படின்னா அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர சில பேர் சொல்லுவாங்க, கோபத்தில் தாலியை கழட்டி வீசிட்டேமா. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு இல்லை? ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, கோபத்தில் தாலியை கழட்டி வீசிட்டேன், அப்புறம் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் இப்போ நாங்கள் சரியாக சண்டையெல்லாம் மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம், சரியாயிட்டோம், ஆனால் அந்த தாலியை திரும்ப கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. இப்படி ஜாதகம் பார்க்க வருவாங்க. கோபம் வரும்போது எல்லாம் பண்ண வேண்டியது, அப்புறம் சமாதானம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் தாலி கட்டுறதுக்கு நேரம் பார்த்து கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி யாராவது கோபத்தில் நான் தாலியை கழட்டி வீசிட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே என்னோட பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அப்படி ஏதோ கோபத்தில் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்னா அவர்களும் தாலி மாற்றிக்கொள்வது நல்லது. மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் டிவியிலேயே அந்த திருக்கல்யாணம் பாருங்க. அம்பிகையின் கழுத்தில் மங்கள நான் ஏறுகிற அந்த நேரத்தில் நாம் கயிறு போட்டிருந்தா அந்த கயிறு மாற்றுறது, செயின் பழசாயிருச்சு இல்லை செயின் அருந்து போகிற மாதிரி இருக்குது அதனால செயின் மாற்றுறேன்னா செயின் மாற்றுறது, அல்லது தாலியை நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கழட்டிட்டேன், மறுபடியும் கணவர் கையால் நான் தாலி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி இருப்பவர்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்றைக்கு கழுத்தில் மங்களனான நீங்களும் கட்டிக்கோங்க. திருமணம் ஆகாதவர்கள் மீனாட்சி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. மீனாட்சியினுடைய அற்புதங்களை பற்றி பல மணி நேரம் பேசலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் மீனாட்சி பற்றி சொல்கிறேன். மீனாட்சி என்னென்ன அற்புதங்களை அவள் செய்திருக்கிறாள். இந்த கலிகாலத்திலும் அன்னை மீனாட்சி நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாள். அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏப்ரல் 21 மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டிப்பாக பாருங்கள். திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, நாங்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், செல்வ வளம் இருக்கணும், சொந்த வீடு கட்டணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சொக்கநாதரிடமும் தடாதகை பிராட்டியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையிடமும் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.